கோஸ்டல் ட்ரிப் தான் பண்ண போகிறோம். ரொம்ப பிஸியாக இருக்கிற சிட்டிஸில் இருந்து காமாக இருக்கக்கூடிய பீச்சஸில் தான் இந்த டே ஃபுல்லாகவே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். கலிஃபோர்னியாவோட ரொம்ப ஃபேமஸான சீ லைன்ஸ் இதெல்லாமே நம்ம லைவாக போய் பார்க்க போகிறோம். அண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்கிற வேறு வேறு பீச்சஸ் ஆல்சோ விசிட் பண்ணலாம். மார்னிங் டு அந்த கோல்டன் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் கோஸ்ட் சைடு இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ், முக்கியமாக லோக்கல் ரெஸ்டாரண்ட்ஸில் நிறையவே ஃபுட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஹோல் டே ஃபுல்லாக இந்த ஜேர்னி எப்படி போச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு ஜாயின் us on the iconic Southern California coastline trip. Hi, this is Arshana Lepan. Welcome to our channel Dartales. ஹே, சதர்ன் கலிஃபோர்னியா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வியான்காக நம்ம லெகோலேண்ட் விசிட் பண்ணோம். இப்போ நம்ம கால்ஸ்பர்த்லேருந்து கிளம்பி சாண்டியாகோ போக போகிறோம். இதுக்கான டோட்டல் ட்ராவலிங் டைம் 30 to 40 minutes தான். பட் நம்ம வந்து இன்னைக்கு இந்த பசிபிக் ஓஷன், இந்த கோஸ்ட்டை பார்த்துட்டே போகணும் அப்படிங்கிறனால இன்னைக்கு வந்து இதை கொஞ்சம் ஒரு லாங் ஜேர்னியாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஈவன் இந்த கோஸ்ட் வந்து பார்க்கறதுக்காக ட்ரெயின்ஸ் கூட இருக்கு. ஸோ நம்ம நார்தர்ன் கலிஃபோர்னியாவிலேருந்து சவுத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது சவுதர்ன் கலிஃபோர்னியாவோட இந்த சீனிக் கோஸ்டல் வியூஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதனால ஈவன் ட்ரெயின்ஸ் கூட வந்து கோஸ்ட் பார்த்துட்டு போகிற மாதிரி ட்ரெயின்ஸ் இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு கார் யூஸ் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ், நம்ம எங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணணுமோ அங்க எல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இன்னைக்கு இங்க இருக்கிற ஒரு சில ஃபேமஸான பீச்சஸ் இதுலலாம் நம்ம ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாண்டியாகோ ரீச் பண்ண போறோம். டுடே நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஹாடப் ஸ்டேட் பீச். ரொம்ப க்ரௌட் இல்லாத ஒரு பிளேஸாக இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும்னு நினச்சோம். அதே மாதிரி இங்கே ரொம்ப க்ரௌட் இல்லை, நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, நேச்சர் என்ஜாய் பண்ணுறது, கிட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான பிளேஸாக இருந்துச்சு. அண்ட் வியானுக்கு எப்போவுமே பீச் வந்து ப்ளே பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அவனோட ப்ளே டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவன் வந்து ஒரு 1 hour கிட்ட இங்கே ப்ளே பண்ணிவிட்டு ராக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பி நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போக போகிறோம். ஹார்ட் ஆஃப் ஸ்டேட் பீச்லேருந்து இப்போ நம்ம கிளம்பியாச்சு. அகெயின் அப்படியே ஒரு கோஸ்டல் டிரைவாகவே போகி இதுக்கு அடுத்து நம்ம ஸ்டாப் பண்ண போகிற பிளேஸ் வந்து லஹோயா. ஸோ இங்கே தான் நம்ம வந்து அந்த ஃபேமஸான கலிஃபோர்னியாவோட சீ லைன்ஸ் அண்ட் சீல்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்காக இந்த பிளேஸ் வந்திருக்கும். ஸோ இந்த பிளேஸ் இந்த வைல்ட் லைஃப் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் இந்த கோஸ்டில் வந்து நம்ம சீல்ஸ், சீ லயன்ஸ் இது தவிர நிறைய சீ பேர்ட்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்க முடியும். லஹோயா கோவில் வந்து இங்கே இருக்கிற சீ கேவ்ல ஸ்டார்ட் பண்ணி ஷெல் பீச், தென் அதுக்கப்புறம் இருக்கிற சில்ட்ரன்ஸ் பூல் இது வரை ஒரு ஸ்ட்ரெச்சாக போய்கிட்டே இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வரை அப்படியே ஸ்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து வாக் பண்ணி பார்த்துட்டே போகலாம். இங்கே இருக்கிற அந்த ஒவ்வொரு ராக்ஸ் அங்கெல்லாம் வந்துட்டு இங்கே சீ லயன், சீல்ஸ் இதெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து அப்படியே படுத்துருக்கு. ஸோ நம்ம எவ்வளோதான் போய் ஒரு அக்வாரியம் இங்கெல்லாம் பார்த்தா கூட ஒரு நேச்சரோட அது இருக்கும்போது அது பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். இங்கே எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம சீல்ஸ் அண்ட் சீ லயன்ஸ் டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்காக ஈஸியாக கண்டுபிடிக்கிறது வந்து சீல்ஸ்க்கு வந்து அதோட இயர்ஸ் இருக்கிற இடத்துல ஹோல் தான் இருக்கும். பட் சீ லயன்ஸ்க்கு வந்து அங்கே ஒரு சின்னதாக இயர் ரொம்ப டைனியாக இருக்கும். அது வச்சு நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். அண்ட் சீல்ஸ் அண்ட் சீ லைன்ஸ்க்கு ஃபைன் பண்ணுற இன்னொரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் வந்து சீ லைன்ஸ் எப்போவுமே நாய்ஸ் மேக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதோட சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். அது வந்து ரொம்பவே வந்து ஒரு டாக்கட்டிவ் மாதிரி சவுண்ட் மேக் பண்ணிகிட்டே இருக்கும். அதே இது சீல்ஸ் இருக்கிற பிளேஸ் வந்து ரொம்பலாம் நாய்ஸியாக இருக்காது, கொஞ்சம் வந்து சவுண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இது வச்சும் வந்து நம்ம சீல்ஸ் அண்ட் சீ லைன்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். லஹோயா கேவ்ல நம்ம நெக்ஸ்ட் பார்த்தது வந்து நிறைய சீ பேர்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. மோர் தென் ஒரு 1000 பேர்ட்ஸ் ஒரு குரூப் ஆஃப் காலனிஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யூஷுவல் பேர்ட்ஸ் வந்து நெஸ்ட்ல இருக்கும். பட் சீ பேர்ட்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி குரூப் ஆஃப் காலனிஸா வந்து ஃபார்ம் பண்ணி சீ சைட்ல நம்ம பார்க்க முடியும். ஸோ இது தவிர நம்ம வந்து இங்க டைட்ஸ் கம்மியா வரப்ப அந்த அலையெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற டைம்ல சின்ன சின்ன ஹெர்மிட் கிராப், ஆக்டோபஸ் இதெல்லாம் கூட நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம இங்க இருந்து கீழே இறங்கி போய் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல ஒரு க்ளோசர் லுக்ல சீ லைன்ஸ் வந்து பார்க்க போறோம்.
மாதிரி பீச்சஸில் நம்ம சீ லைன்ஸ் இதெல்லாம் பக்கத்தில் பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அண்ட் அதுக்கு நம்ம எதுவும் ஃபுட் வந்து ஃபீட் பண்ணாமல் ஜஸ்ட் வெளியே கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்துட்டு வர்றது பெட்டர். அண்ட் இந்த சாண்டியாகோ இந்த சைட் ஆஃப் ரீஜனில் நம்ம இன்னும் சீ லயன் ஷோஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய அக்வாரியம்ஸ், சீ வேர்ல்டு இதெல்லாம் கூட இருக்குது. நம்ம இன்னமும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சீ கிரியேச்சர்ஸ், மேமல்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. லஹோயா கோவில் இன்னைக்கு நம்ம சீனிக் வியூஸ் அண்ட் வைல்ட் லைஃப் ஆல்சோ பார்த்தோம். இது தவிர இங்கே வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், கயாக்கிங், சர்ஃபிங் இது மாதிரி எல்லாம் கூட நார்த் சைடு இருக்க பிளேசஸில் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பீச்சஸ் விசிட் பண்ணலாம் அண்ட் அக்வாரியம் விசிட் பண்ணுறது. அது தவிர இங்கே ஃபுட்ஸ் வந்து நிறையவே மெயின் ஸ்ட்ரீட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய குசைன்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பட் நம்ம இப்போ வந்து கிளம்பி இங்கேருந்து நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷனான சாண்டியாகோ ரீச் பண்ண போகிறோம். இது வந்து ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் டிரைவ் தான். ஸோ நம்ம அங்கே ரீச் பண்ணிவிட்டு அங்கே தான் இன்னைக்கு நம்மளுக்கான லஞ்ச் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். சாண்டியாகோவில் இருக்கிற ஓஷன் பீச்சில் இருக்கிற ஹவுடாட்ஸில் தான் இன்றைக்கி நம்ம லன்ச் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இவங்களோட ஸ்பெஷலே இவங்களோட அந்த ஹாம்பர்கர்ஸ் தான். ஸோ இனிஷியலாக இங்கே சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஷாப்பாக இங்கே வச்சுருக்காங்க. இவங்களோட கடை செட் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே அந்த சர்ஃப் போர்ட்ஸ் வச்சு அண்ட் நிறைய வந்து காரில் இருக்கிற அந்த நம்பர் பிளேட்ஸ் அது வச்சு ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸோடது அந்த மாதிரி நம்பர்ஸ் இதெல்லாம் கொடுத்து வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் வந்து இவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து டக்குன்னு ஒரு ஃபுட் ட்ரை பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து ஈஸியான ஒரு ஷாப்பாக இருக்குது. அண்ட் இங்கே ஃபுல்லாகவே எப்படி இந்த நம்பர் பிளேட்ஸ் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ஹவுடாட்ஸோட ஸ்டிக்கர்ஸ் ஆல்சோ எல்லா இடத்துலையும் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு பிளேஸ் விடாமல். ஹவுடாட்ஸ் மெனுவில் வந்து நமக்கு பர்கர் தான் மெயின். பர்கர் வந்து சிங்கிள், டபுள், மினி இது மாதிரி டிஃப்ரெண்ட். அண்ட் சைட்ஸ்க்கு வந்து ஆனியன் ரிங்ஸ் அண்ட் ஃப்ரைஸ் அண்ட் அது தவிர ட்ரிங்க்ஸ் ஆல்சோ வந்து வச்சுருந்தாங்க. டுடே ஹவுடாட்ஸில் லேட் லன்ச்சாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஒரு பர்ஃபெக்டான பர்கர் வந்து இன்றைக்கி நம்ம சாப்பிட்டாச்சு. இங்கேருந்து அந்த சாங்ஸ், இந்த வைப், இந்த லோக்கல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இது எல்லாமே வியானுக்கு எப்பவும் பிடிக்கும். ஸோ அவன் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் அந்த மியூசிக்கு வந்து டான்ஸ் பண்ணிட்டு. இப்போ நம்ம இங்கேருந்து ஓஷன் பீச் போக போகிறோம். ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த ஓஷன் பீச்சில் தான் இன்றைக்கி நம்மளோட இந்த கோஸ்டல் டேயோட சன்செட் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோல்டன் ஹார்ஸ் ஃபுல்லாக நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டுடே ஒரு கோஸ்டல் ட்ரிப் மாதிரி நிறைய பீச்சஸ் போகணும். பட் பியானோட நான் நைட் அவுட்காக ரெடி ஆகிட்டான். ஸோ சாண்டியாகோவில் என்னென்ன பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சாண்டியாகோ மட்டும் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 days கிட்ட இருந்து நம்ம நிறையவே பிளேசஸ் விசிட் பண்ணலாம். பட் இப்போ வந்து ஒரு சின்ன கிளம்ஸ் ஆஃப் ஒரு நைட் அவுட்டில் என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சாண்டியாகோட டவுன் டவுன் விசிட் பண்ணிட்டு தென் அங்கே இருக்கிற வாட்டர் ஃப்ரண்ட்டில் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நல்ல ஒரு டின்னர் வந்து சாப்பிட்டோம். ஸோ வாட்டர் ஃப்ரண்ட்டில் கண்டிப்பாக சீ ஃபுட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாண்டியாகோட ஹிஸ்டாரிக் ஹாட்டான கேஸ் லேம்ப்ல போய் கொஞ்சம் ஸ்ட்ரால் பண்ணி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பிளேசஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in another video.